பாவக்காய் புளி கிரேவி செய்கிறதுக்கு பாவக்காவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. பெருங்காயம், வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பாவக்காவை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. பாவக்காய் இந்தளவுக்கு நல்லா வதங்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு புளி தண்ணி நல்லா கொதித்து பச்சை வாசம் போகணும். புளி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணும். கொஞ்சம் வெல்லம் சேர்த்திக்கோங்க. வெல்லம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காகட்டும். கிரேவி இந்தளவுக்கு திக்கானதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சுக்கோங்க. பாவக்காய் புளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.